அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை உங்கள் எங்களுக்கு ஏற்ப நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க இது வேணும் அது வேணும் நாங்க என்னைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களா அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களா ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்க இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்கிறாங்க. ஏன் நேத்து வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேத்து வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளவு கிடைக்கணும்ன்றது நாங்களும் எங்க உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாம் நான் ஏற்கனவே விஜய் பிரபர் போட்டி இருக்கு. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டிட்யூன்சில அவர் போட்டிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நிச்சயம் யார் போட்டியிட போறாங்க, எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கும். திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. ஆனா தேமுதிக சார்பா இந்த குழு அமைக்கப்படல. அதான் இப்பதான் சொன்னேனே. இல்ல தாமதமே இல்ல. இன்னைக்கு இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க ரெடியா இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. அன்னைக்கு போய் பேசணும். அவ்வளவுதான். தாமதம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணும் இல்லையா? இல்ல இப்ப அங்க எல்லாருமே ஒன்னாதான் உட்கார்ந்துருந்தோம். எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்கிறாங்க. இது ஒண்ணும் அவங்க கட்சி சார்பா அவங்க கேட்கறது ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையா அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க. எதுங்க? கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. சரிங்களா? அதனால அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியா இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைகோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால அது தெரியாம பேசுறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான்.